மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். The presentation top notch. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் டிவில பார்த்துட்டு எப்படிரா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்லித்தரேன். நீங்க மறக்காம சக்கரை சாதமும் வடகரியும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஸ்டிக்கி ரைஸ் அரை மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி இட்லி துணியில போட்டு கட்டிட்டு கரெக்டா 40 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 5 கலர்ல ஸ்டிக்கி ரைஸ் பண்ணணும், அதனால 5 ஜூஸ் தேவைப்படும். மாம்பழம், தேங்காய் பால், சங்குப்பூ, பீட்ரூட் அண்ட் பேசில் இது எல்லாத்தையுமே அரைச்சு வடிகட்டிக்கோங்க. திக்கான தேங்காய் பாலோட சக்கரை, ட்ரைடு பேண்டன் லீவ்ஸ் அண்ட் கார்ன்ஃபிளவர் கூடவே இளநியோட வழுக்கைய அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது திக்காகிற வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா தேங்காய் பால் கிரீம் ரெடி. மாம்பழ ஜூஸோட சக்கரை, ஃப்ரெஷ் கிரீம், கார்ன்ஃபிளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணா மேங்கோ கிரீமும் ரெடி. இப்ப மாம்பழ ஜூஸ், அகரகர் பவுடர், சக்கரை அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஸ்பூன்ல ஆட் பண்ணிட்டு நல்லா சில்லுன்னு இருக்க எண்ணெயில இதை வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணது எடுத்து பார்த்தா கட்டியா சாலிடா இருக்கும். இதுதான் மாலிகுலர் கேஸ்ட்ரானமி அண்ட் நம்மளோட கேவியரும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸோட கலர் மிக்ஸ் பண்ணும்போது கோகோனட் கிரீமும் சேர்த்துக்கோங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ, சாப்பிட அதை விட டேஸ்டா இருந்துச்சு. இந்த ரீக்ரியேஷனுக்கு 10க்கு எனக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.